ஏசாயா 54:4 இப்படியான ஒரு அருமையான வார்த்தையை பேசுகிறது பாருங்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. பயப்படாதே. பிரியமான சகோதரா சகோதரி, இன்றைய நாள்ல நாங்க அநேக காரியங்களுக்காக பயந்து கொண்டிருக்கலாம். இது எப்படி ஆக போகிறது, இது எப்படி முடிய போகிறது. நீங்கள் ஒரு வேலைக்காக காத்திருக்கலாம். வேலை கிடைக்காவிட்டால் என் வாழ்க்கையின் அடுத்த நிலை என்ன என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளின் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கலாம். அநேக நாட்களாக அவை நடக்காமல் இழுபட்டு கொண்டு போகிறது. எப்போது நடக்க போகிறது, நீங்கள் இப்படி பயந்து கொண்டிருக்கலாம். வீட்டு காரியங்கள், பைனான்ஸ் காரியங்கள், குடும்ப பிரச்சனைகள், சபையிலே ஏதாவது காரியங்கள், இப்படி அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முள்ளாக இருந்து கொண்டிருக்கலாம். அதை குறித்து நீங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார் என்று பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், கர்த்தரை நோக்கி பார்க்கிற என் வாழ்க்கையில் இப்படி இருக்கும்போது புறஜாதி ஜனங்கள் என்னை பார்த்து அவர்கள் ஏளனமாக சிரிக்க போகிறார்களே, நான் வெட்கப்பட்டு நிற்கிறேனே என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, மாத்தாள் மரியாள் இயேசுவை நேசித்தவர்கள், இயேசு அவர்களை ரொம்ப நேசித்தார் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 11 பாருங்கள். அப்படி இருந்த அவர்களின் வாழ்க்கையிலே லாசரு மரித்து போகிறான். லாசரு மரித்து போனால் அந்த ஜனங்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் பாருங்க. கர்த்தரை தேடினார்களே, கர்த்தர் இவர்களோடு இருந்தாரே, இயேசுவின் மிகவும் ரொம்ப பிரியமான குடும்பம் அல்லவா, இவர்களின் வாழ்க்கையிலே ஒரு மரணமே என்று அவர்கள் என்ன செய்திருப்பார்கள், பேசியிருப்பார்கள். அதை கேட்டு மாத்தாள் மரியாள் வெட்கப்பட்டு போயிருப்பார்கள். ஆனால் முடிவு எப்படி இருந்தது? கர்த்தர் இரட்டத்தனியான பலனை கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அதே போல்தான் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் மற்றவர் மத்தியில் உங்களை வெட்கப்படுத்தி வச்சிருக்குதா? மரணத்துக்கூடாக செல்கிறீர்களா? நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீர்களா? ஜனங்கள் பார்த்து ஏளனமாய் சிரிக்கிறார்களே என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? எப்படி மரித்த லாசருவை ஆண்டவர் எழுப்பினாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையில எந்த இடத்தில் மறைத்திருக்கிறீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உயிர்ப்பை கொடுக்க வல்லவர், இரட்டத்தனையான பலனை கொடுக்க வல்லவர். ஆகவே சகோதரா சகோதரி, பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமேன். God bless you all.